ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முதல்ல சட்டி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்த்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்து ஒன்றா வதக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வந்ததுக்கப்புறம் மீன் அள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா முறை அடங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இதில் ஊற்றி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.